பிரம்ம முத்தி யோகா. இது நம்ம சபையின் மூலமாக நடத்தப்பட்டு வரும் பயிற்சி முறை. குறிப்பாக வால்மீகி முனிவர் சிவவாக்கியர் போகரால் அருளப்பட்ட பயிற்சி முறை. அது என்ன பிரம்ம முத்தி யோகா? பிரம்மம் அப்படின்னாலே 2 பேருக்கு மட்டும்தான் அந்த பேர் கொடுக்க முடியும். ஒன்று தனஞ்சயன், மற்றொன்று சுழுமுனையின் உள்ளே 3வது அடுக்காக இருக்கக்கூடிய பிரம்ம நாடிக்கு. இந்த பிரம்ம நாடிக்கும் தனஞ்சயனுக்கு ஒரு தொடர்பு இருக்கு. எப்பொழுது சுவாசம் பிரம்ம நாடி வழியாக போகிறதோ அப்பொழுதெல்லாம் தனஞ்சயன் விழிப்படைகிறான். தனஞ்சயன் எப்பொழுதெல்லாம் விழிப்படைந்து ஆரோக்கியமடைந்து சக்தி மிகுந்தவனாக காணப்படுகிறானோ அப்பொழுதெல்லாம் நாம் புதிய பிறவி எடுக்கிறோம். புதிய பிறவினா என்ன? நம்முடைய பழமை அத்தனையும் கர்ம வினைகள், பாவ தோஷ சாப அனைத்து விதமான தோஷங்களிலிருந்து விடுதலையாகி புதிய பிறவி எடுத்தல். முத்தி என்பது இடகலை என்று சொல்லக்கூடிய சந்திரகலை என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய தீயும், பிங்கலை என்று சொல்லக்கூடிய சூரியகலை என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய தீயும், சுடுமுனை என்று சொல்லக்கூடிய அக்னிகளை என்று அழைக்கக்கூடிய அக்னியினுடைய தீயும், 3 தீயும் கூடுதல். இந்த 3 தீயும் கூட வைப்பதின் மூலமாக நடத்தக்கூடிய ஒன்றுதான் முத்தி. அண்டத்தில் எப்படி காசி என்று ஒன்று இருக்குதோ அதே மாதிரி இந்த பிண்டத்திலும் காசி என்ற ஒன்று இருக்குது. இந்த பிண்டத்தில் உள்ள காசியில் 3 தீயையும் கூட்டி முத்தியாக திரிவேணி சங்கமமாக நம்ம சபையினுடைய ஸ்பெஷலான ஒன்று அனாதி சுவாசம் நாதி சுவாசம் என்ற சுவாச முறையை பயன்படுத்தி பிரம்ம நாடி வழியாக சுவாசத்தை மாற்றி தனஞ்சயனையும் ஈசானனையும் கொண்டு பிறவியின் தோஷத்தை பல தலைமுறைகளாக பல ஜென்மங்களாக தொடர்ந்து வந்த தோஷத்தை தோல்வியை விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு யோக முறை, சுய தர்ப்பண முறைதான் பிரம்ம முத்தி யோகா. இந்த பூமியில் பிறந்த இன மத பேதமின்றி, வயது வித்தியாசமின்றி, ஆண் பெண் வித்தியாசமின்றி அனைவருமே செய்யக்கூடிய யோக முறை சுய தர்ப்பணம். அதற்கு பெயர் பிரம்ம முத்தி யோகா. பிரம்மன் என்று சொல்லக்கூடிய தனஞ்சயனையும் 3 தீயையும் கூடக்கூடிய திரிவேணி சங்கமத்தின் மூலமாக பிரம்ம நாடியில் சுவாசத்தை மாற்றி அந்த சுவாசத்தையும் அனாதி சுவாசமாக நாதி சுவாசமாக மாற்றக்கூடிய நுணுக்கத்துடன் செய்யக்கூடிய ஒரு சுய தர்ப்பண முறை. ஒவ்வொருவரும் அந்த சுய தர்ப்பணத்தின் நிறைவில் தான் புதிதாக பிறந்து விட்டோம் என்பதை, தான் முற்றிலும் பழமை அழிந்து புதிதாகத்தான் பிறந்துள்ளோம் என்பதை முழுமையாக உணரக்கூடிய ஒரு சித்த வித்தை. ஓ